நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளை கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும் எனது அன்பான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் பிறப்பு அது மனித குலத்துக்கு கிடைத்த ஒரு சிறப்பு அம்மா, சிறப்பு ஐயா. ஆம், அவர் மனித அவதாரம் எடுத்தது பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஓர் பெரிய மதிப்பை கொடுத்திருக்கிறது. அவர் கடலில் இருக்கிற ஒரு மீனை போலவோ, இல்லையேல் சிறகுள்ள ஒரு பறவையை போலவோ, இல்லையேல் காட்டில் இருக்கிற ஒரு மிருகத்தை போலவோ அல்ல. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ இதே போல மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இவரின் பிறப்பு நமக்கு கிடைத்த மகா பெரிய ஒரு சிறப்பு. இந்த தேவாதி தெய்வன் நம்மோடு பேச விரும்பித்தான் மனு குலத்துக்கு வந்தார் ஐயா. மனித அவதாரம் எடுத்தார். காணக்கூடாத இறைவன். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தேவன் ஒருவர் இருந்தார், அவர் ஒன்றும் இல்லாத பொழுது எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று இருக்கிறது. ஆம், அந்த எல்லாவற்றையும் உருவாக்கின, எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணின தேவன் மனிதனை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று கண்ட தேவன் இந்த மனுஷனை உண்டாக்கிட்டு தான் விசனப்பட்டார்னு வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இவனுடைய நினைவுகளும் செய்கைகளும் நித்தமும் மோசமாக இருக்கிறதுனாலே அவர் வருத்தப்பட்டாராம். அந்த காணக்கூடாத இறைவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டால் இருப்பதும் இல்லை என்று இருக்கிறது. அதனால் அந்த காணக்கூடாத இறைவன் மனிதர்களுக்கு சட்டத்திட்டங்களை முதலாவது கொடுத்திருந்தார். பாவத்துக்கு அஞ்சுவான். ஐயோ, ஒருவன் பாவம் செய்து விட்டால் பலி செலுத்த வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்தார். மனிதர்களுக்கு மோசையின் மூலமாய் கட்டளையை கொடுத்தார். ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை நீக்குவதற்கு, அந்த அக்கிரமத்தை சாபத்தை நீக்குவதற்கு அவன் ஒரு பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியவோ, இல்லையேல் ஒரு கன்றுக்குட்டியவோ, இல்லையேல் புறாக்குஞ்சவோ கொண்டு வந்து தன்னுடைய பாவத்துக்காக அந்த ஆட்டுக்குட்டியின் தலையில் தன்னுடைய கையை வைத்து அந்த மாட்டு கிடாக்கள் அந்த மாட்டின் மேல் தன்னுடைய கையை வைத்து தனக்கு பதிலாக அதை பலியிடும் வண்ணமாய் அதை பலியிட வேண்டும், பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆக்கும் என்று அன்றைக்கு தேவன் சொல்லியிருந்தார். என் ஆண்டவர் நினைத்திருந்தார், இவர்கள் பலியிட அஞ்சுவார்கள், பலியை அல்ல இரக்கத்தை நான் விரும்புகிறேன் என்று சொன்ன தெய்வம் பலியிட அஞ்சுவார்கள் என்று நம்பி அதை சொன்னார். ஆனால் நம்முடைய முன்னோர்களோ பலியிட பயப்படாமல் பாவத்தை செய்தார்கள், அக்கிரமத்தை நடப்பித்தார்கள். துணிகிற பாவத்தை செய்து, துணிகரமாய் வசதி இருக்கிறது, ஒரு மாட்டை வாங்குவோம், வசதி இருக்கிறது, ஒரு ஆட்டை வாங்குவோம், அடித்து புசிப்போம், சாப்பிடுவோம், இது பலியிடுவோம் என்று சொல்லி பாவத்தை விட மனசில்லை, பலியிட துணிந்து விட்டோம். பலியிட நாம் துணிந்ததினாலே காணக்கூடாத இறைவன் பார்த்தார். பலி என்று ஒரு சட்டம் இருக்கிறதே, ஒருவன் பாவத்தை நீக்குவதற்கு ஒரு பலி தேவை என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அதனால் இனி ஆட்டுக்கடாக்களின் பலியும் மாட்டுக்கடாக்களின் பலியும் தேவையில்லை, மனிதனுடைய இரத்தமும் அவருக்கு தேவையில்லை. ஆம், இந்த தெய்வம் பலி வாங்க வந்த தெய்வம் அல்ல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நன்றாய் கவனியுங்கள். புதிதாய் நீங்கள் இந்த செய்தியை கேட்பீர்களானால் இது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். புதிதாய் கேட்கிற உங்களுக்கும் புரிய வண்ணமாய் தேவன் என்னை கொண்டு உங்களுக்கு பேச வல்லமை உள்ளவர். அந்த தெய்வன் அன்றைக்கு இந்த பலியை விரும்பாததினாலே, ஐயா அம்மா, நான் பிரசங்கிற இந்த இயேசு கிறிஸ்து பலியை விரும்ப மாட்டார். எந்த பலியும் இவருக்கு தேவையில்லை. ஆட்டு பலியும் தேவையில்லை, மாட்டு பலியும் தேவையில்லை, ஆள் பலியும் தேவையில்லை.
இந்த தேவன் என்ன செய்தார்? அப்படி என்றால் பலி என்று ஒன்று இருக்கிறது, அந்த சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பலிக்கு பதிலாய் மகா மேன்மை உள்ள தெய்வம், காணக்கூடாத இறைவன் மனித அவதாரம் எடுத்தார். மனுஷனாய் ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே எப்படி ஒரு பிள்ளை பிறக்குமோ 10 மாதம், அதே போல 10 மாதம் இருந்துதான் பிறந்திருக்கிறார். இவர் நேரே வரவில்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு மனிதனைப் போல 10 மாதம் தான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு மனுஷன் இப்பொழுது எப்படி பிறக்கிறார்களோ அப்படியே தான் பிறந்தார். ஆமாம், வினோதமாய் பிறக்கவில்லை, அப்படியே தான் பிறந்தார். அந்த தெய்வன் யூதமாய் சொல்கிறது, அவருடைய பிறப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அன்றைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் நமக்கு சொன்னார்கள், அத்தனை காரியத்தை நிறைவேற்ற அவர் வந்தார். இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று. யாருக்கு? இந்த வேதாகமத்தை நம்புகிற, இந்த வசனத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற உங்களுக்கு. இன்ன ஜாதி இன்ன மதம் என்று இங்கே இல்லை. நான் சொல்லுவேன், ஐயா, இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம், வழி. மதம் என்று இந்த பைபிளில் இல்லை, மார்க்கம் என்று தான் இருக்கிறது. கிறிஸ்தவம் மார்க்கம் என்று தான் இருக்கிறது. மார்க்கம் என்றால் வழி, பரலோகத்துக்கு போகிற வழி, சொர்க்கத்துக்கு போகிற வழி இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கமே விடுவிக்க பிறந்திருக்கிறாராம். எதற்கு? மீட்பேர் என்றால் விடுதலை என்று அர்த்தம். மீட்பு என்றால் விடுதலை, மீட்கிறவர் என்றால் விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். விடுவிக்கிறார். எதிலிருந்து? முடியாத பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து. ஐயோ, குடிகாரனாய் இருந்த எத்தனை பரிசுத்தவான்களை தேவன் பரிசுத்தவான்களை மாற்றியிருக்கிறார். மனமோல் வாழ்ந்த, தான் செய்கிறதான் சரி என்று இருந்த எத்தனை லட்சம் பேர்களை இந்த வேதாகமம் பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறது, பொல்லாத பழக்க வழக்கிலிருந்து விடுதலை செய்திருக்கிறது, பொல்லாத சுபாவங்களிலிருந்து விடுதலை செய்திருக்கிறது. ஆம், விடுவிக்கிறவர். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒன்றில் பிடிக்கப்பட்டிருந்தாலும், ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிக்ட் பண்ணியிருந்தாலும், வேதம் சொல்கிறது, ஒருவன் பாவம் செய்வானாகில் பாவம் அவனை மேற்கொள்கிறது. அவன் எதற்கு மேற்கொள்ளப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. ஐயா, இன்றைக்கு அநேகர் எனக்கு என்னோடு பேசுவதுண்டு, நிஜமான என்னோடு இருப்பாராக. கிராமத்தை சார்ந்தவன் போகும் பொழுது அநேகர் என்னை பார்த்து அந்த பீடி சிகரெட்டை மறைத்துக் கொள்வார்கள். நானும் கண்டுக்கிடுவேன், அப்படித்தானே பார்த்துக்கிடுவேன். நான் சொல்லுவேன், நல்லாய் பேசுவார்கள். அண்ணே, இவ்வளோ அழகா என்னை விட அதிகமாக வசனம் தெரியுது ஐயா, எனக்கு ஒரு வசனம் கூட தெரிய மாட்டேங்க, நீங்கள் எவ்வளவா பேசுறீங்க, உங்களால் இந்த பீடியை விட முடியலையே, உங்களால் இந்த சிகரெட்டை விட முடியல, பின்னால இருக்குதே, நீங்க அங்கே போட்டிருக்கீங்களே. அவர் சொல்வார், எல்லாம் எனக்கு தீமை என்று தெரிகிறது, இது தேவனுக்கு பிடிக்காது என்று தெரிகிறது, ஆனாலும் என்னால் விட முடியவில்லை. அநேகர், எனக்கு அருமையான அநேக சகோதரன் சொல்வார்கள், குடிக்க கூடாது என்று நினைக்கிறேன், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நினைப்பேன், வேலை முடியுது வரைக்கும் இன்னைக்கு குடிக்க கூடாது, இன்னைக்கு இந்த வேலை பார்த்து முடிச்சு இந்த துட்டை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும், என் பிள்ளை கொடுக்கணும், நான் அதை செலவழிக்க நினைப்பேன். ஆனாலும் என் நண்பர்கள் என்னை விடுவதில்லை, அவர்கள் விட்டாலும் என் எண்ணம் விடுவதில்லை. நான் இதற்கு ஒரு அடிமை போல இருக்கிறேன். இதற்கு முன்னால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் என்று இருக்கும். இப்போ ஒருவேளை மது பிரியர்கள் மறுவாழ்வு மையம் இருக்கலாம், அதனால் பேர் தெரியல, இதுக்கு முன்னாடி உள்ள சொல்லதானே அப்படி இருந்தது, அடிமைகள் மறுவாழ்வு மையம் என்று. இன்றைக்கு விதவிதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இந்த அடிமைகளை விடுவிக்கத்தான் இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜனங்களுக்கு
வெளிச்சம் உதிச்சதுண்டு வேதம் சொல்கிறது. ஐயா, சங்கீதம் 107:28 சொல்கிறது, ஆபத்தில் அவர் விடுவிக்கிறாராம். சங்கீதக்காரர் தாவீது விதமாய் சொல்வார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கிறார் என்று வேதத்தில் விதமாய் நஜமான் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி நீ கூப்பிடு. ஐயா, இந்த உலகம் எப்பொழுது நம்மை சிநேகிக்கும்? வசதியாக இருக்கும் பொழுது, நல்லா இருக்கும் பொழுது, பணபலம் இருக்கும் பொழுது, பதவி இருக்கும் பொழுது சிநேகிக்கும். பணம் இல்லை என்றால் சொந்தத்துக்கும் நீங்கள் அந்நியராய் இருப்பீர்கள். உடன் பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் அந்நியர்கள். பணம் இருக்கும் என்றால் எங்கோ இருக்கும் மனிதனுக்கு நீங்கள் சொந்தம். அப்படித்தானே ஐயா? உங்களுக்கு வசதி இருக்குமானால் எங்கேயோ இருக்கிறவன், உங்களுக்கு தெரியாதவன் சொல்லுவார். உங்களுக்கு உறவு முறை தெரியாத நாளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர் சொல்வார், நான் அவருக்கு சொந்தம், இவருக்கு சொந்தம், ஆனால் அவனுக்கு சொந்தம். பணம் இல்லாதவன் தன் உடன் பிறந்த சகோதரனுக்கு சொந்தமில்லை, சகோதரிக்கு சொந்தமில்லை. ஐயா, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி விடுதலை பெற நீங்கள் விரும்பியும் முடியாமல் இருக்கிறீர்களா? இது இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அழைத்து பாருங்கள். இவர் விடுவிக்கிறவர். இதத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 18:48 சொல்லுது, என் சத்ருவுக்கு விலக்கி விடுவிக்கிறவர் என்று. ஐயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதை விடமாய் சொல்கிறார், என் சத்ருக்களுக்கு என்னை விலக்கி என்னை விடுவிக்கிறார் என்று. உங்கள் சத்ருக்களுக்கு உங்களை விலக்க வேண்டுமா? இன்றைக்கு வினோதமான ஒரு கலாச்சாரம் ஒன்று என் தேசத்தில் நிறைந்திருக்கிறது. இதற்கு முன்னால் அப்படி இல்லை. நீதியுள்ள மனிதனை பாராட்டுவார்கள், நீதியுள்ள மனிதனை என்கரேஜ் பண்ணுவார்கள். இப்பொழுது அப்படி அல்ல. இவன் சரியா இருக்கிறவன் எப்படியாவது துரத்தள்ளிடணும். இவன் சரியா இருக்கிறான், இவன் உண்மையோடு இருக்கிறான், இவன் நன்றாக இருக்கிறான், இவன் வசதியாக இருக்கிறான், இவருக்கு நல்ல வியாபாரம் நடக்கிறது, இவனுக்கு இவனுடைய நல்ல வாழ்வு, சுக வாழ்வு இருக்கிறது, இவனை எப்படி ஆளு கெடுக்க வேண்டும். பொல்லாத மனிதர்கள் காரணமில்லாமல் சத்ருவாய் மாறி என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறார்கள். அதற்குத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் சத்ருவுக்கு அவர் விலக்குகிறார். முதலாவது நான் சொன்னேன் ஆபத்தில் விடுவிக்கிறவர் என்று. இரண்டாவது சொல்லுகிறது சத்ருக்களுக்கு விலக்குகிறவர் என்று. மூன்றாவது நான் சொல்வேன், அவர் பாருங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 22:8, சங்கீதம் 33:18 சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆத்துமாவை விடுவிக்கிறாராம். ஆம், விதமாய் சொல்லுகிறது. யோவான் 8:14 சொல்கிறது, அவர் சொல்கிறார், நமக்கு கிரயமாய் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்று. ஐயா, நீ பாவம் செய்யும் பொழுது தேவன் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே சொல்வது போல, இந்த சங்கீதங்களின் புத்தகம் சொல்வது போல, சத்துருக்களுக்கு விலக்குகிறார், தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் விடுவிக்கிறாராம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறீர்கள். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அன்றைக்கு நட்சத்திரம் காண்பித்து கொடுத்தது. ஆராய்ச்சியாளர்கள் அன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தவர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் கிழக்கில் இருந்து வந்தார்கள் என்று சொல்கிறது வேதம். நாம் நம்புவோம், இந்தியாவில் இருந்துதான் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். அநேக பசுத்தவான்கள் சொல்கிறார்கள், இந்தியாவில் இருந்துதான் சென்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு எங்கே இருந்துதான் போயிருக்கிறார்கள். நட்சத்திரத்தை கண்டு ஏரோது ராஜாவிடத்தில் சொல்கிறார், ராஜாவே, நான் கிழக்கு தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் வானத்து நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வினோத நட்சத்திரம் தோன்றினது. அந்த வினோத நட்சத்திரத்தை நாங்கள் பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம். அந்த நட்சத்திரம் உங்க தேசத்துக்கு வந்துட்டு நாங்கள் நடந்து வருகிறோம். அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வருகிறோம். அந்த நட்சத்திரம் எங்களுக்கு முன்னால் ஒளி கொடுத்து 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 இன்னைக்கு உன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறதுங்கையும். அவர் பார்த்துட்டு சொல்லு, ஆமாண்ணே, புதுசா ஒரு நட்சத்திரம் இருக்குதா? இது உண்மையா?
ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்கிறார் அந்த ராஜா. இவர்கள் அரண்மனையில் இருக்கும் பொழுதே தன்னோடு இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் ஊழியக்காரர்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்த வாழ்ந்த அத்தனை பசுத்தவர்களையும் கூப்பிட்டு கேட்கிறார், இயேசு கிறிஸ்து எங்கே மனித அவதாரம் எடுப்பார்? இந்த கர்த்தர் எங்கே மனித அவதாரம் எடுப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலையா? அப்போ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, சாஸ்திரிகள் இன்றைக்கு இங்கே இருந்து போனவர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வைத்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்கிறது. பணிந்தவர்கள் போய் சேர்றதுக்கு வருஷங்களாய், ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிற்று. ஒரு வருஷம் ஆகையும் அப்ப இவர் இந்த ஏரோது பார்க்கிறார், ஐயோ இந்த கிறிஸ்துவின் பிறப்பை தடுக்க வேண்டும் என்று சொல்லி கூட ஒரு வருஷத்துக்கு முன்னகட்டி 2 வருஷத்துக்கு முன்னகட்டி உள்ள பிள்ளைங்களெல்லாம் கொன்னுட்டார். ஐயா, இந்த விடுவிக்கிற தேவனுக்கு பூமிக்கு வர வழி இல்லை. இந்த விடுதலையாக்க வந்த தெய்வத்துக்கு பூமிக்கு வர எவ்வளவு போராட்டம் பாருங்களேன். விடுவிக்கத்தான் வந்தார். மரண இருளில் இருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதத்திலிருந்து வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாராம். எப்படி விடுதலை ஆக்க வேண்டும்? அதுதான் சத்தியம். எப்படி இவர்களை விடுதலை ஆக்க வேண்டும்? ஏனென்றால் முதலே நாம் சொல்லி இருக்கிறோம், பலி இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நான் சொன்னேனே, நீங்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். இப்பொழுதும் கடாக்கள் பலியிடப்படுகிறது, அவர்களுக்கு பிரியமான மாடுகள் பலியிடப்படுகிறது, கோழிகள் பலியிடப்படுகிறது, எல்லாம் பலியிடப்படுகிறது. எப்படி பலியிடுகிறார்கள்? வேதாகமத்தில் இருக்கிறது. ஐயா, ஆம், பாவ மன்னிப்பு என்றால் இரத்தத்தினால் தான் வரும் என்று சட்டம் இருந்ததினாலே அந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்து முறித்த நாள் இது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். மனிதனாய் வந்து பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நான் செய்கிறபடி நீங்களும் செய்ய மாதிரியை முன்வைத்தேன் என்று. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு பரிசுத்தம். 12ஆம் வயதில் ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்தில் உள்ள அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் நீதிமான்களிடத்தில் பேசும் பொழுது அவருடைய வேத ஞானத்தை கண்ட அவர்கள் யோசிக்கிறார் யார் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இவருடைய பிறப்பின் செய்தி எல்லாத்துக்கும் போனது. அப்படித்தானே? எல்லாத்துக்கும் போனது. ஆனால் சீக்கிரம் மறந்துட்டோம். அப்படித்தானே? 12 வருடத்துக்குள்ளாகவே இந்த பிள்ளை யார், இந்த பிள்ளை எப்படிப்பட்டது, எப்படி இந்த பிள்ளை பிறந்தது, இந்த பிள்ளை பிறந்த போது நடந்த சம்பவம் என்ன என்பதை மறந்துவிட்டோம். அன்றைக்கு இருந்த ஜனங்களும் மறந்துட்டாங்க. ஐயா, எங்கேயோ பிறந்த இந்த பிள்ளையை பார்க்கிறதுக்கு கீழ் தேசத்தில் இருந்து, இந்தியாவில் இருந்து சாஸ்திரிகள், ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தார்களே. வந்து பார்த்து பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆராய்ச்சியாளர்களிடத்தில் நீங்கள் பேச உங்களால் முடியுமா? அவங்க பார்ப்பாங்க, நம்முடைய படிப்பு என்ன, நம்ம யாரு, அவ்வளோதான். அவங்கிட்ட என் ஆண்டவர் பேசலை. பிள்ளையாய் இருக்கும் பொழுதே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி போனார். அப்போ இதெல்லாம் பெருசாய் பேசப்பட்டிருக்கும் தானே, இதெல்லாம் பெரிதாய் பேசப்பட்டிருக்கும். ஐயோ இப்படி நடந்தது, எவ்வளவுக்குள்ள அடைஞ்சிருச்சு? கொஞ்ச நாளைக்குள்ள. எனக்கு அன்பான சகோதரனே, 2025ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தை நீங்கள் பிறப்பின் பண்டிகையாய், கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ் ஆய் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை கிறிஸ்தவர் வீட்டிலும் நட்சத்திரம் இருக்கிறது. அப்படித்தானே? நல்லது. கிறிஸ்துவின் பிறப்பை காட்டின அந்த நட்சத்திரம் இன்றைய வீடுகளோடும் இருக்கிறது. நல்லது. அறிவியுங்கள் ஐயா, அறிவியுங்கள். என்னால் உங்களோடு பேசட்டும். இவருடைய பிறப்பை பாருங்களேன். எதனால் இவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, விலைப்பட்டு போன பின் திரும்ப அவன் மீட்கப்படலாம், அவன் சகோதரில் ஒருவன் அவனை மீட்கலாம். நான் சொன்னேன், அடிமையாய் இருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்க வந்தார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை, இன்னும் ஒவ்வொரு விதவிதமான அடிமைகளை
வேதத்திலே நான் பார்க்கிறோம். இப்பவும் அடிமை இருக்குது. இப்போ விதவிதமாக சொல்லப்போனால் பீடி அடிமை இருக்குது, கஞ்சா அடிமை இருக்கிறது, போயில் அடிமை இருக்கிறது, பான்பராக் அடிமை இருக்கிறது. விதவிதமான அடிமைகள். விபச்சார பிரியன் இருக்கிறான், பணப்பிரியன் இருக்கிறான், இன்னும் போதை பிரியன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் அடிக்ட் பண்ணி வைத்திருக்கிறது பொல்லாத பிசாசு. இந்த போதை பொத்துகளிலிருந்து விடுதலை தரத்தான் தேவாதி தேவன் விரும்பி விடுவிக்கிறவராய் வந்தார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, யார் அவரை மீட்கலாம்? சகோதரன் மீட்கலாம். ஐயா, வேதத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. லூக்கா 8:21 சொல்லுது, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார் உங்களை விடுவிக்க. அவர் சகோதரன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சிநேகிதர் என்று கூட சொல்லியிருக்கிறார். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு எஜமான் தன் வேலைக்காரனுக்கு என்ன செய்வான் என்று சொல்ல மாட்டான். அதனால நீ எனக்கு ஊழியக்காரன் இல்லை, சிநேகிதன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே மீட்பதற்கு எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற பொல்லாத சொன்ன மாதிரி போதை வஸ்துகளில், கடன் பாரங்களில், பொல்லாத பிரச்சனை போராட்டங்களில் கட்டப்பட்டிருக்கிற உங்களை விடுவிக்க உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார் இந்த பூமிக்கு? ஏசாயா 53 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். பாவம் இல்லாத அவர் நமக்காய் பலியாகவே இந்த வந்தார். ஐயா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அந்த வார்த்தையை தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன அத்தனை காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு நமக்கு வந்தார். ஐயா, அன்றைக்கு சிலுவையிலே கொலோசியர் 2:7 சொல்லப்படுகிறது, நமக்கு விரோதமாயும் கட்டளையால் நமக்கு விரோதமாயும் இருந்த கட்டளை கையெழுத்துக்களை தேவன் நீக்குவண்டமாய் சிலுவையிலே ஆணி அடித்து அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வந்ததின் நோக்கமே, ஐயா அம்மா, பாவத்தில் இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, போராட்டத்தோடு, மன பயத்தோடு, நாளை என்ன செய்வோம் என்று மனம் பயந்திருக்கிற உங்களை பயத்திலிருந்து விடுதலை செய்ய, மரண போராட்டத்திலிருந்து விடுதலை செய்ய, அந்த மரண எண்ணத்திலிருந்து விடுதலை செய்ய, தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை செய்யத்தான் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, எதையோ ஒன்றை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ? இனி என்ன ஆகுமோ? ஐயா, தேசம் முழுவதும் கலங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளில், இந்த டிசம்பர் என்ன நடக்குமோ என்று அத்தனை மீடியாக்களும் அத்தனை வேறு விதவிதமாய் சொல்லுகிறார்கள். ஒரு நபர் இதமாய் சொல்லுகிறார், டிசம்பர் 26 அழிவு வருகிறது என்று. ஒரு தேசத்திலே அவர் இப்பொழுது நோவை போல ஒரு பேழையை கட்டி அழிவு வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கொஞ்ச நாளா டிசம்பர்ல அழிவு வருது. ஐயா, எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? இந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கத்தான் பிறந்திருக்கிறார். ஆம், அவரை நம்புகிற, வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற அத்தனை பேரையும் விடுதலையாக்கத்தான் வந்திருக்கிறாராம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சொல்கிறது, கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்படுவார் என்று. இந்த இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் மீட்கப்பட்டால் தான், இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டால் தான், இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குலதெய்வமாய் சொந்தமாய் ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆம், பிறப்பின் நாளை கொண்டாடுகிறோம். நல்லது, நல்லதம்மா, நல்லதையா, நினைவு கூறுங்கள். நல்லது, கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? இருதயத்தில் சமாதானத்தை தருகிற தெய்வம் உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாரா? அவருடைய கிருபை உள்ள கரம் உங்களை தொட்டிருக்கிறதா? அவரை இன்று அழைப்பீர்களா?
வேதம் சொல்கிறது. மார்க் 10:45 சொல்கிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, செய்ய வந்தார். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவுமே வந்தார். இப்படி வந்ததின் நோக்கத்தை பாருங்கள் ஐயா. நீங்கள் ஒருவேளை நிறைய படித்திருக்கலாம், அநேக சரித்திரங்களை அறிந்திருக்கலாம். நல்லது, இவரின் நோக்கத்தை பாருங்கள் ஐயா. அநேக மகான்கள் தோன்றினார்கள், மகாத்மாக்கள் தோன்றினார்கள், மறைந்தார்கள். கல்லறை இருக்கிறது, அவர்கள் இல்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து தோன்றியதின் வரலாறும் இருக்கிறது. அவர் கல்லறை திறந்திருக்கிறது, கல்லறைக்குள் அவர் இல்லை. தன்னைத்தானே தெய்வம் என்று சொன்னவர்கள் பல கோடி பேர் இருக்கிறார்கள். அத்தனையுடைய கல்லறையும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் அவருடைய நேரடி வாரிசு என்று சொல்லி இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் ஒரு நாள் போவார்கள். ஆனால் யுக யுகமாய், நித்திய நித்தியமாய், யுக யுக நித்திய நித்தியமாய், ராஜாதி ராஜாவாய், சர்வத்துக்கு எஜமானாய் இருக்கிறவர் இருக்கிறார் ஐயா. அவர் சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நம்ம மேலே வச்ச அன்பினால தான் நம்மை போல ஒரு மனிதனாய் பிறந்தார். அன்றைக்கான தெய்வத்துக்கு நான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற உங்களை பார்த்து சொல்லுவேன், சத்திரத்தில் அன்னைக்கு இடமில்லம்மா. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்த சத்திரம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கல. லாட்ஜ் அன்னைக்கு இடம் கொடுக்கல. பெரிய பெரிய பங்களா இடம் கொடுக்கல. பெரிய பெரிய பணக்காரர் இடம் கொடுக்கல. இன்றைக்கும் என் எஜமான் அப்படித்தான் இருக்கிறார். நீங்கள் விரும்பினபடி அவர் வரமாட்டார். உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்கள் கற்பனையின்படி தேவன் வரமாட்டார். அவர் விருப்பத்தின்படி தான் வருவார். நீங்கள் இப்படித்தான் தேவன் இருப்பார் என்று கற்பனை செய்வது உங்களுடைய கற்பனை. ஐயா, பாலகனாய் பிறந்த தெய்வம் பாலகனாய் அல்ல, யூதா கோத்திரத்து சிங்கமாய், நீதி உள்ள நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வர இருக்கிறார். அவரை சந்திக்க ஆயத்தமா? இன்றும் பாலனாய் அவர் இருக்கிறார் என்று எண்ணுகிறாயோ? இல்லை. மனித அவதாரம் எடுத்த நாள், மனிதனாய் இந்த பூமிக்கு அவர் வந்த நாள், அவர் மகா பெரியவர், மகா மேன்மை உள்ள தெய்வம். இன்றைக்கு உங்களை நோக்கி கேட்கிறது, விடுவிக்க நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று. ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். ஏற்றுக்கொள்வாயா? சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு தெய்வம் உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். இவரை ஏற்றுக்கொள்ள விருப்பமா? கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் பிறந்ததின் நோக்கமே எங்களை விடுவிக்கத்தான் என்று இன்று நான் அறிந்து கொண்டேன். ஏசப்பா, எத்தனையோ வியாதி, போராட்டம், வருத்தம் வந்துச்சு. அப்பமெல்லாம் அந்த மரண பயம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு பயம் இருக்கிறதே. ஏன்னா இந்த பயத்திலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. பிள்ளை இல்லாத இருந்தப்போ பிள்ளை இருக்குமோ இருக்காதோன்னு பயம் இருந்துச்சு. இப்போ பிள்ளை பிறந்ததும், ஐயோ இந்த பிள்ளை இப்படிப்பட்டவனாக இருக்கிறானே, என்றைக்கு திருந்துவான், என் பேச்சை கேட்பதில்லையே என்று பிள்ளையை குறித்து பயமோ? ஐயோ வேலையை குறித்து பயமோ? உங்கள் வேலைக்கு விரோதமான காரியங்களை உங்கள் சத்ரு செய்து கொண்டிருக்கிறானோ? இன்றைக்கு அழைங்கள் ஐயா, இவர் விடுதலை செய்வார். இந்த இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வார். போராட்டத்தின் மேல் போராட்டம். ஐயோ சண்டை ஓயவே மாட்டேங்க ஐயா. எங்கள் வீட்டுக்கு சந்தோஷம் வருமா? நான் சந்தோஷமா இருப்பேனா? இந்த வருஷம் எனக்கு சந்தோஷமா இருக்குமான்னு நினைக்கிறேன். சகோதரியே, இந்த தெய்வத்தை அழைங்கம்மா. வியாதி நீங்குமா? என் பிள்ளை பிழைக்குமா? நாங்களும் வாழ்ந்திருப்போமா என்று எண்ணுகிற எனக்கு அருமையான குடும்பமே, இன்றைக்கு இந்த தெய்வத்தை அழைங்க. இவர் விடுவிக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை தருகிறவர். மன பாரத்தோடு வாழ்வது வாழ்வல்ல ஐயா. உங்களை லகுவாக்குங்கள். உங்களுடைய காரியத்தை இந்த இயேசு கிறிஸ்துவோட ஒப்படையுங்கள். இவர் உங்களுக்காகத்தான் பிறந்திருக்கிறார். உலகத்தின் மைய பகுதியில் பிறந்ததால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவர் சொந்தம். ஒரு ஓரத்தில் பிறக்கலம்மா ஐயா,
உலகத்தின் மைய பகுதி பெத்லகேமிலே பிறந்த தெய்வம் உங்களுக்காய் ஆசையாய் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சத்தத்தை அப்பா என்று அழையுங்கள். ஆசீர்வாதத்தை நன்மையும் தருவார். நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பலிக்கும்படி நானும் ஜெபிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் கர்த்தர்